வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்தை பற்றி தான் பேசலான்னு ஆசை. சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போதே ஒரு உற்சாகம், எனர்ஜி எப்பவுமே பரவிடும். அந்த முகம், அந்த கண்கள், அதான் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய வெற்றி. அவருடைய ஃபாஸ்ட் டயலாக் எல்லாம் இல்லையா? கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில கே பாலச்சந்தர் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்கு உண்டோ அதே போல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், கதை வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு பல்துறை வித்தகர், சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லப்படுகிற பஞ்சு அருணாச்சலம் ஐயாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. PA ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேனரில் பஞ்சு அருணாச்சலம் சார் எத்தனையோ படங்களை தயாரிச்சிருக்கார். எத்தனையோ படங்களுக்கு, முரட்டுக்காலை மாதிரியான படங்களுக்கெல்லாம் கதை வசனம் எழுதியிருக்கார். அவர் எழுதிய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அட அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பஞ்சு அருணாச்சலம் சார் நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்திச்சவர். நிறைய பொழுதுபோக்கு படங்களை கொடுத்தவர், நல்ல தரமான படங்களை கொடுத்தவர். மசாலா படங்கள் மாதிரியான விஷயத்துக்கும் போவார். ஒரு 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 நம்மளை உருக வைக்கக்கூடிய 6-60 மாதிரியான படங்களையும் தருவார். எல்லா எங்கேயே கேட்ட குரல் மாதிரியான படங்களும் தருவார். இது மாதிரி பன்முக கதைகள் கொண்டவர் தான் அவர். அப்படிப்பட்ட பஞ்சு அருணாச்சலம் சார் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் நஷ்டங்கள் தொடர்ச்சியாக ஆகும்போது கொஞ்சம் அவர் வருத்தப்பான அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்க, கொஞ்சம் நஷ்டமாயிட்டே வருது அப்படின்னும் போது ரொம்ப வருத்தம். யாருக்கு தான் இருக்காது இல்லையா? ஆனால் அவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை விட இயக்குனர் SP முத்துராமன் சாருக்கு தான் ரொம்ப வருத்தம். SP முத்துராமன் அப்படிங்கிறவர் பல குதிரைகளில் சவாரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வித்தகர். இன்னும் சொல்ல போனால் ரஜினி சாருடைய வாழ்க்கையில், ரஜினி சாருடைய வளர்ச்சியில் முக்கியமான பங்கு உள்ளவர்களில் SP முத்துராமன் அவர்களும் உண்டு. கிட்டத்தட்ட ஏராளமான படங்கள், 70 படங்கள் SP முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காருனாக்கா அதில் ரஜினி சாரை வச்சே 26 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 26 27 பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் AVM அப்படின்னாலே SP முத்துராமன் சார் தான் டைரக்ட் பண்ணுவார். அதே போல கவிதாலயா, கே பாலச்சந்தர் சாருடைய கவிதாலயா பேனர்ல பாலச்சந்தர் சாரை தவிர்த்து அதிக படங்கள் டைரக்ட் பண்ணது யாரான்னு பார்த்தா SP முத்துராமன் சாரா தான். புதுக்கவிதை, நெற்றிக்கண், அப்படி இப்படின்னு நிறைய படங்களை உதாரணம் சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தா பஞ்சு அருணாச்சலம் சார் தயாரிக்கிற படத்திலையும் மேக்சிமம் அவர் டைரக்டரா இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில SP முத்துராமன் சாருக்கு ஒரு வருத்தம், என்னடா இது பஞ்சு அண்ணனுக்கு இது மாதிரி நஷ்டமாகவே வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ரஜினிகிட்ட கால்ஷீட் கேட்கட்டுமா அப்படின்னு பஞ்சு அருணாச்சலத்திட்ட SP முத்துராமன் சார் கேட்க, சரி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல பஞ்சு அருணாச்சலத்துக்காக SP முத்துராமன் சார் அவர்கள் ரஜினிகிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பிஸி, உட்கார்ந்து சாப்பிடக்கூட நேரம் கிடையாது. அப்படியே பரபரன்னு இந்த படம் அந்த படம், இந்த படம் அந்த படம்னு ஒரே வருடத்தில் 16 படங்கள் 17 படங்கள்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டம் அது. பட்டம் எல்லாமே சில்வர் ஜூப்ளி, வசூல் சக்கரவர்த்தியா அப்படி வளர்ந்து அப்படி உச்சத்தில் நிற்கிறாரு. நிற்க நேரம் கிடையாது, தூங்க நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு. அந்த சமயத்தில் பஞ்சு அண்ணன் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானவராச்சே. SP முத்துராமன் நம்ம மனசுக்கு நெருக்கமான டைரக்டராச்சே, அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் 10 நாள் தரேன் சார், 10 நாளில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த பஞ்சு அருணாச்சலம் சார்ட்டு சொல்ல, பஞ்சு அருணாச்சலம் சார் 10 நாள் போதுமாயா உனக்கு அப்படின்னு SP முத்துராமன் சார்ட்ட கேட்க, பத்தாதுங்க, அப்படி 10 நாள் ரஜினி சார் கொடுக்குற கால்ஷீட்டை வச்சு படுத்தாக்க ரஜினி சாரை ஒரு கௌரவ வேடத்தில் நடிக்க வைக்கிறதா தான் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி கௌரவ வேடத்தில் நடித்தாக்க நமக்கு இந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்ட முடியாதே அப்படின்ன உடனே SP முத்துராமன் சார் அதுக்கப்புறம் ஒரு கணக்கு பண்ணி அவர்கிட்டயே போய் பேசி ஒரு 25 நாள் கால்ஷீட் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, யோசிச்சு பார்த்துட்டு ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் 25 நாளில் கால்ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லி மொத்த படத்தையுமே 26 நாட்களுக்குள்ளார SP முத்துராமன் சார் எடுத்தாரு. அந்த படம் தான் குரு சிஷ்யன்.
கௌதமி அவர்கள் நடித்த முதல் படம் அதுதான். குரு சிஷ்யன், ரஜினியும் பிரபுவும் இணைந்து நடித்த முக்கியமான படமும் அதுதான். தில்லுமுள்ளு எப்படி ஒரு மிகப்பெரிய காமெடி படமா இருந்துச்சோ, அதே போல தம்பிக்கு எந்த ஊர் எப்படி மிகச்சிறந்த காமெடி படமா இருந்துச்சோ, ரஜினி சாருடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சிஷ்யனும் ஆகச் சிறந்த காமெடி படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. இளையராஜாவுடைய இசை, பஞ்சுவர்ணம் படம்னாலே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை தான். எல்லா பாடல்களும் தெரிக்க விட்டிருக்கும். சுரலதா பாடின பாட்டு உள்பட எல்லாமே மனசுக்கு இதமான அட்டகாசமான பாடல்கள். அதுலேயும் மனோ பாடின ஜிங்கிடி ஜிங்கிடி எனக்கு என்னடிவும் மனக்கணக்கு அப்படின்லாம் இருக்குல்ல, இது மாதிரியான நிறைய பாட்டுகள்லாம் அந்த படத்தில் உண்டு. பெரிய ஹிட்டு. ரஜினி சார் 25 நாட்கள் கால்ஷீட் கொடுத்தாரு இல்லையா. எஸ்பி முத்துராமன் சார் என்ன பண்ணாரு, 22 நாள்லயே ரஜினி சாருடைய போர்ஷன் எல்லாம் எடுத்து முடிச்சு 3 நாட்களை மிச்சப்படுத்தி கொடுக்கிறார் ரஜினிக்கு. ஆனா ரஜினி சார் பஞ்சு அருணாசலத்தின் மேல வச்சிருந்த மரியாதை மதிப்பு காரணமாகவும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் மீது கொண்ட பேரன்பு காரணமாகவும் அங்கேயே 3 நாள் இருந்துட்டார். சரி, அந்த 3 நாள் ரஜினி சார் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, அவருடைய போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா சும்மா டிராடி தள்ளுறது, சும்மா அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுறது, சும்மா அவங்களோட ஜாலியா அரட்டை அடிக்கிறதுன்னு அந்த 3 நாட்களையும் குரு சிஷ்யன் படப்பிடிப்பு தளத்துல தனக்கான ரிலாக்ஸ் டைமாக ரஜினிகாந்த் சார் பயன்படுத்திக்கிட்டார். அப்படி ஒரு 26 நாட்களுக்குள்ளார இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே 2.25 வருஷம் 3.25 வருஷம்னு ஆக்குறாங்க. ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் இல்லாம இன்னைக்கு படத்தினுடைய மொத்த தொகையையும் இன்னைக்கு சம்பளமா வாங்கிடுறாங்க. தயாரிப்பாளர்கள்லாம் வட்டி மேல வட்டியா கட்டி தோல்ல துண்டு போடாம தவிச்சிட்டு இருக்காங்க. துண்டு போட கூட காசு கிடையாது, அப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. 2.25 வருஷம் அவங்க வட்டி கட்டுறதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா 25 நாட்கள் ரஜினி சார் கால்ஷீட் கொடுக்குறாரு. மொத்த படத்தையும் 26 நாட்களுக்குள்ளார எஸ்பி முத்துராமன் சார் முடிச்சு கொடுக்குறாரு. ரஜினி சாருடைய கால்ஷீட்டை 22 நாள்ல முடிச்சுட்டு 3 நாள் கால்ஷீட்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு. அந்த குரு சிஷ்யன் படம் சில்வர் ஜூப்ளி படமாக அமைந்தது. 25 வாரங்களை கடந்து 200 நாட்களை கடந்து ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை செய்தது. ரஜினி சாருடைய வெற்றி படங்கள் வரிசையில குரு சிஷ்யனுக்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. PA ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் பஞ்சு அருணாசலம் ஐயா தயாரிப்பில் வந்த அந்த இசைஞானி இளையராஜாவுடைய அத்தனை பாடல்களும் தெரிக்க விடுகிற ஹிட்டுன்னு சொல்லப்பட்ட எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணின சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இளைய திலகம் பிரபு சார் இவங்களுடைய ஜோடியாக வந்த அந்த குரு சிஷ்யன் படம் இப்படியான ஒரு சுவாரஸ்யங்களை கொண்டது. 26 நாட்கள் தான் மொத்த படத்தையும் முடிச்சு அது சில்வர் ஜூப்ளி படம்னு சொன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ், புதுசாக வந்திருக்கிற டைரக்டர்ஸ்க்கெலாம் இது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். ஏன் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு 25 நாள்லயே ஒரு படத்தை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதே ஆச்சரியமா தானே இருக்கும். 25 நாட்களில் எடுக்கப்பட்டு 25 வாரங்கள் ஓடிய ரஜினி படத்தை யாரால சார் மறக்க முடியும்? இது மாதிரியான பல தகவல்களோட உங்களை நான் அடிக்கடி சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க.